சரியா கண்ணு தெரியலையா அப்படின்னா கண்ணாடி போட வேண்டி இருக்குமே என நினைக்கிறீர்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். அதுக்கு அக்டோபர்ல இருந்து வழி பிறக்க போது அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். மிடில் ஏஜ்ல இருக்கிற பலரும் நியூஸ் பேப்பரையும் செல்போனையும் கண்ணுக்கு பக்கத்துலயும் கொஞ்சம் தூரத்துல வச்சு படிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதையும் பலரும் பார்த்திருப்போம். இது ஒரு நார்மலான பிரச்சனையாகவே தான் இருந்துட்டு வருது. 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிற எழுத்துக்கள் மங்களா தெரிகிறதாலேயே வாசிக்க முடியாம ரொம்பவே சிரமப்படுவாங்க. அவங்கள அறியாம பேப்பரையோ செல்போனையோ தள்ளி வச்சு வாசிக்க ஆரம்பிப்பாங்க. இத தமிழ்ல வெள்ளெழுத்து பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. மருத்துவர்கள் பிரெஸ்பியோ பியானோ சொல்லுவாங்க. சரி, இந்த பிரச்சனைக்கு கண்ணாடி போடாம தீர்வு கிடைச்சா எப்படி இருக்கும்? அமெரிக்காவோட உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் என்ற FDA விசஸ் அப்படிங்கிற ஒரு சொட்டு மருந்த அங்கீகாரம் செஞ்சிருக்கு. இந்த சொட்டு மருந்து பயன்படுத்தின 30 நிமிடங்களுக்குள்ள பக்கத்துல இருக்கிற பொருளும் தெளிவா தெரிகிற அளவுக்கு கண்ணுக்குள்ள இருக்கிற லென்ஸ் அட்ஜஸ்ட் செஞ்சிடுமா? அதுவும் 10 மணி நேரம் வரைக்கும் இந்த எஃபெக்ட் நீடிக்கிறது தான் இந்த சொட்டு மருந்தோட தனி சிறப்பு. இது தவிர இந்த சொட்டு மருந்து பயன்படுத்துறதால தூரத்தில் இருக்கிற பொருளையும் பார்ப்பதாலையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லப்படுது. இதனால ஏதாவது பக்க விளைவுகள் வருமானு கேட்கிறீங்களா? சிலருக்கு மங்கலான பார்வை, கண்ணெரிச்சல் மாதிரியான சங்கட்டங்கள் ஏற்படலான்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த சொட்டு மருந்தை பயன்படுத்தி கண்கள் தெளிவா தெரிகிற வரைக்கும் வண்டி ஓட்டுற மாதிரியான முக்கியமான வேலைகள்ல ஈடுபட வேண்டான்னு FDA அறிவுரையும் சொல்லி இருக்கு. இந்த சொட்டு மருந்து வரும் அக்டோபர் மாதம் முதல் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும்னு FDA சொல்லியிருக்கு. ஆனா மருத்துவர்கள் பரிந்துரை செஞ்சா மட்டுமே இந்த மருந்தை வாங்க முடியும்னு சொல்லப்படுது. மிடில் ஏஜ் மக்களோட ஒரு பெரிய கண் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது. இன்னும் 2 மாதங்கள் பொறுத்திருங்க. இனி மூக்கு கண்ணாடியே வேண்டாம். ஒரு சொட்டு மருந்து விட்டாலே எல்லாமே நல்லா தெரியும். நேயர்களே, இது போன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.